இருக்கோம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மட்டக்கிளப்பு கரைவெட்டி விழாவட்டம் வந்து நிற்கிறோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு அழைப்பு கொண்டு வந்தது. எங்களோட குடும்பங்கள் கொஞ்சம் கஷ்டப்படு தம்பி, கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யுங்கட்டும். அப்போ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு விரிவாக பார்ப்போம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம். அம்மா பாடு. அம்மா சாப்பிட்டீங்களா? சமைச்சிங்களா? சாப்பிட்டீங்களா? அம்மாட பேர் என்ன? பாக்கியம். என்ன பேர்? பாக்கியம். பாக்கியம். அம்மாட பேர் பாக்கியம். மத்தியானம் சாப்பிட்டீங்களாம்மா? என்ன சாப்பிட்டீங்க? சோறு. சோறு சாப்பிட்டீங்க. என்னம்மா? அம்மா பிள்ளைகள் இருக்குதாம்மா? அம்மா பிள்ளைகள் இருக்கு. எத்தனை பிள்ளைகளம்மா? ரெண்டு பேர் இருக்காங்க. என்னம்மா செய்யறாங்க ரெண்டு பேரும்? 2 பேரும் ஒன்று கொலியாங்காட்டி 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கு. பொம்பளை பிள்ளைகள் வைக்க படிக்கிறோம். ஒரு பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு 3 பிள்ளைகள் இருக்குது. மற்ற பிள்ளை படிக்கிறா. அவத்தின ஆண்டு படிக்கிறா? அது 11ஆம் ஆண்டு படிக்கிறா. இந்த வருஷம் ஓயில் எடுக்கிறா? இந்த வருஷம் ஓயில் எடுக்கிறா. எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க? நாவக்காடு ஸ்கூல் படிக்கிறாங்க. அப்போ நாவக்காடுன்னு சொன்னா இப்போ இங்கிருந்து எவ்வளவு தூரம் போகணும்? பள்ளிக்கூடம் போகணும்டா? ஒரு 3 கட்டை இப்படி இருக்கும்போது 3-4 கட்டை இருக்கும். ஐயா 4 கட்டை இருக்குதுண்ணே. அப்போ காலையில் இப்போ எழுப்பி போகிறோன்னா இப்போ எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுமா? அங்கே போகிறோம் 7 மணிக்கெல்லாம் வெளிக்காலக்கெல்லாம் இருக்கணும். எத்தனை மணிக்கு போகிற வளமையா? 7 மணிக்கு. இங்கேருந்து 7 மணிக்கு ஓடிக்கிட்டு போவோம். அப்போ 7 மணிக்கு ஓடிக்கிட்டு போனால் இப்போ காமலத்தில் போயிடுவா? போயிடலாம். அப்போ மற்றது அம்மா சொல்லுங்க வேறு என்னம்மா? கைத்தான் நம்மளுக்கு கைத்தன் தான். என்ன சரியான கைத்த போட்டிருக்கி. இந்த இதோடால நம்மளுக்கும் நோயும் அது இதுவும் குழந்து அவர் இப்படி அஞ்சதால சரியான வாழ்வோட்ட வந்து ஆஸ்பத்திரி போனதும் வந்ததும் செலவு தான். அங்கேயும் இங்கேயும் காசுகள் அது இது வாங்கி சொந்தக்காராக்களும் கொஞ்சம் கொஞ்சம் தந்தாங்க. அதோட கொண்டு பசி காய்ச்சி கொடுத்தவங்க செலவழிக்கவும் அப்படி செஞ்சான். இன்னைக்கு சாப்பாடு இதுகளுக்கெல்லாம் சரியான வைட்டம் போட்டிருக்கேன். நீங்க ஆஸ்பத்திரி போறோம்னா இங்க இருந்து மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க? என்னத்துல போறீங்க? அங்கானே வைத்திருந்த ஐயா. என்னத்துல போறீங்க? பஸ்ல போறா எவ்வளவு எடுப்பாங்க? இங்க இருந்து பஸ்ல 120 ரூபா ஆஸ்பத்திரி அடிக்கு. 120 ரூபா எடுப்பாங்க. போக்குலையும் வரக்குலையும் 240 ரூபா. 240 மரம் இல்லாடி ஆட்டோவிலையும் போயிருக்கேன். ஆட்டோவில் ஊருண்டா 200 ரூபா எடுப்பாங்க. இங்க இருந்து ஆட்டோவில் 200 ரூபா எடுக்கு. பஸ்ஸை விட்டா ஆட்டோ தான். அது ஒரு தூரம் தனி கொஞ்சம். அதுல இருந்து நம்ம இங்கே செஞ்சு எடுத்துட்டு போற நேரம் பஸ் வைக்கிறோம். 11:30 போற பஸ் மரம். அந்த பஸ்ஸை விட்டா ஆட்டோவில் போறோம். இப்படி கைட்டப்பட்டு நான். அப்ப அந்த இதுகளுக்கு என்ன செய்யுங்க ஐயா? வார்டில் இருக்கக்குள்ள வருமானம் இல்லாத வருமானம் இல்லாம அப்படி இல்லாம என்னண்டானே ஆக்கள் என்ன தாரர்கள் இப்போ நம்ம டாக்டர் உள்ளேல் இன்னும் 1000 ரூபா 2000 ரூபா காசு இருந்தால் 2 நாளைக்கு அப்படி கொண்டு வரும். பஸ் காய்ச்சி மரம் அவருக்கு பாட்டிலோட இருக்கு ஒரு 200 ரூபா அப்படி கொடுத்து போட்டு சாப்பாட்டை கட்டி கொண்டு கொடுத்து போட்டு வாரான். சரியான பாடு தான் பட்டிருக்கி. இப்போ ஒன்றும் செய்யலாது. நான் கிடக்கும் ஒருத்தரும் நான் பாட்டுக்கு எடுப்பாங்க வைக்கத்தரும். கம்பி வளர்த்துறதுக்கு எடுத்தா நீ கம்பி வளர்த்துறதுக்கு மரம் வைப்பாங்க. நீங்க போக்குவரத்துக்குள்ள அம்மா அந்த அவங்க பஸ் காசு நீங்க தரக்குள்ள அவங்க திரும்ப நீங்க கொடுக்க வேண்டிய நிலப்பாடு இருக்குதா? இல்லாட்டி இல்லைன்னுவாங்களா? இல்லை அப்படி எல்லாம் சொல்ல ஆடாங்க. அவங்க நம்மட இதாரிக்கணும். அவங்க குறைச்சி எடுக்க மாட்டாங்க. அப்படி தெரிஞ்ச இல்ல தருவாங்க. இல்ல கொடுக்குறல அது கொடுக்குறல அது இருந்தா கொடுக்குறல. எங்கடா தங்கச்சி ரோடியனும் தந்திரிக்கான் 2-3 கிட்ட பஸ்காஜன் நானே கொடுத்து போட்டு ஆண்டோடு அதெல்லாம் கொடுக்குறல. போக்குவரத்துக்கு அந்த பொடியனு அவைய 2000 ரூபா நிற்காங்க. அப்படி போய் மறந்த சமத்தி காசுகள் இன்னும் எடுத்தா அதையும் கொண்டு வந்து செலவழிக்கா. சமத்தி காசு எடுத்தா மாசம் சமத்தி காசு இருந்தா அந்த காசையும் அதோட செலவழிச்சு செஞ்சாங்க. இப்போ கைட்டம் கூடத்தான். போவாட்டியும் கைட்டம் தான். பஸ்ஸுக்கு போவாட்டியும் கைட்டம் தான். வீடெல்லாம் எப்படி கட்டுற? நீங்க யாரை கட்டி கொடுத்தது? இதெல்லாம் முதல் நெல் அடிக்கக்குள்ள கட்டினதுதான். கட்டி எவ்வளவு காலம்? இது இப்ப
ஒரு 7-8 வருஷமா போயிட்டு 2 வருஷமா இந்த வீடு கட்டி 2 வருஷம் இப்படிதான் இருக்குது. அது அப்புறம் ஒண்ணு செய்ய ஒன்றும் செய்யல. இப்ப இருக்க ஒரே ஒரு பிள்ளை இருக்கு, அது இந்த முறையில் எடுக்குது. இது முன்னுக்கு கட்டினா முன்னுக்கு கட்டி இருந்த நாங்க ஓலையால அது ஒரு பாட்டுக்கு வந்து போறாங்க அப்படியே கொண்டு போடுது கொண்டு இல்ல ஒண்ணும் செய்யுது காலையில ஓலையால இறக்கி இறக்கி வச்சிருக்கீங்க. அப்ப அந்த கொஞ்சம் காத்தடிச்ச தன்மையை போல தெரிஞ்சு அப்படியே மழையோட காத்தோட அப்படியே கலண்டுது ஆள் இல்லாம ஒண்ணும் செய்யல அப்படியே உதவிக்கு ஆள் இல்லாம அப்படியே விட்டுட்டீங்கன்னு. இந்த வீடு கட்டி 7 வருஷமா போய் தந்துறீங்க. 7-8 வருஷம் போய் தந்துறீங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன பேர் ஐயாட பேர் என்ன? கணேசமூர்த்தி. ஐயாட பேர் கணேசமூர்த்தி. ஐயா என்ன பாடல ஐயாட எப்படி கால் உடைஞ்சது ஆமன்றீங்க பாப்போம். கொஞ்சம் எடுங்க ஐயா. இந்த ரத்தம் எல்லாம் படிக்குது, ரத்தம் எல்லாம் வருது இந்த காயத்தால. என்ன இது எப்படி ஐயா நடந்தது சொல்லுங்க ஒருக்கா. கால் என்ன உடைஞ்சது? மடலாக போனோம் நீங்க கொஞ்சம் இருட்டாயிட்டு நான் மூட்டைக்கு வந்தீங்கன்னா தான் வந்தேன். நான் வெந்தால மாறக்கூடாது, அவனும் மாறி அப்படி டக்குன்னு தட்டிவிட்டு மூட்டை கிடையாது தட்டி விட்டு இருட்டுத்தாங்க டக்குன்னு அவன் மாறி அடிச்சு போட்டு அந்த பைக்காரன் ஓடித்தான். இது எவ்வளவு காலம் நடந்தது? இப்ப நம்பையா 6 மாசம் தானே. அப்ப நீங்க வார்டுல எவ்வளவு காலமா இருந்த? நீங்க வார்டையா தொடர்ச்சியா 2 மாதம் ஃபுல்லா 2 மாசமா இருந்திருக்கு. தொடர்ச்சியா இருந்திருக்கு. மறையா திரும்ப போய் 15 நாளைக்கு இருக்குது, 10 நாளைக்கு இருக்குது மரம் திரும்ப 15 வார்டு வைத்தாரு திரும்ப அப்படி அப்படியா இப்படி ஐயா கிளினிக்கு போய் கொண்டு இருக்கேன். இப்ப கிளினிக் போய் கொண்டு இருக்கிறீங்க. அப்ப தொடர்ச்சியா 2 மாசம் இருந்திருக்கிறீங்க. அப்புறம் டிக்கெட் வெட்டி வீட்டை வந்திருக்கிறீங்க. பிறகு நீங்க 10 நாளைக்கு ஒருக்கா போனா என்னத்துக்காக போனீங்க? 10 நாளைக்கு ஐயா கிளினிக் வரைக்கும் கிளினிக்கு வந்து காலை பார்த்து விட முடியல. சரி 10 நாளைக்கு வார்டு வார்டில் காலை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க வார்டில் இருக்க இடி இந்த ஐயா நான் இருக்கிறேன். நமக்கு ஒருத்தருங்க இல்லை. அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ பிராட்டியும் பரவாயில்ல நான் பாட்டி சாப்பாடு எடுத்து சாப்பிடுது நான் இருப்பேன். இதெல்லாம் மனம் கேட்காம 1-2 நாளைக்கு ஓடி வருவோம். அப்போ நீங்கள் அங்கே இருக்கக்குள்ள நீங்கள் வாட் சாப்பாடை எடுத்து சாப்பிட்றேன், நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தவில்லை, நான் அங்கே இருந்து சாப்பிட்றேன், நீங்கள் இருந்து கொள்ளுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இவன் அம்மா மனம் கேட்காம இருக்கிறத ஏதாவது இருந்தாலும் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சேவ் பண்ணி கொண்டு வந்து சேர்க்குற அவ்வளோ சிரமத்தில் ஒன்று சேர்க்குறாங்கன்னு அப்படி என்ன. ஐயா இப்ப எப்படி இருக்குல்ல பாடல் எப்படி ஐயா? காயங்கள் ரத்தம் எல்லாம் வடிஞ்சு கொண்டு வருது, கொஞ்சம் பார்க்க மந்திர மாதிரி கவலையா இருக்கு. கொஞ்சம் பார்க்கலுமாப்பா கிட்ட கொண்டு ஐயா பாவம் பாருங்க. ஐயாட காயங்கள் கொஞ்சம் காயமா இருக்கு, ரத்தமும் வருது ஐயாட இதுல. அத கம்பி என்னண்டையா ஃபிட் பண்ணிருக்காங்களா உள்ளையா? உள்ளுக்குள்ளையா? எலும்புக்குள்ளையா? எலும்புக்குள்ளையா? இந்த எலும்பையா எனக்கு வந்து இப்படி உடையாது, ஓரப்பண்டு இப்படி உடைஞ்சிருக்கு. அதான் இந்த கம்பிக்கு தண்ணி இந்த உடனே அந்த உடைஞ்சிருக்கு. அதே சரியா அந்த உடைஞ்சது இப்படி வச்சு பண்ணி உடைஞ்சே இப்படி பண்ணி. அப்போ உங்களுக்கு அந்த நோவுத்தன்மை ஒன்றும் இல்லையா? இதையும் போட்டு கொண்டு கையா ஒரு 15 நாள் ஒன்றுமே செய்யலாம். ஒரு 15 நாள் ஒன்றுமே செய்யலாம். அவ்வளவு கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். அதிலேயே இப்படி போட்டால் அதை பட்டு கிடக்கும். ஐயோ அடுத்தவருக்கும் இப்படி பெரிய வந்து சொன்னாரு, நீ அப்படி செய்ய போயிட்டு நீ இப்படி கிளப்பி நீ வைக்கிறாங்க அதெல்லாம் அடிச்சுட்டு தந்தேன். இப்படி தூக்கிட்டான்னு. ஐயோ நீ பையன் தூக்கி காட்டினாரு. 100 ஆண்டு கேட்டாங்க. அழகு பையா நாங்கள் கொஞ்சம் தூக்கி வைக்கிறோம், மரம் எடுக்கிறோம். இப்பையே இது போட்டு ஐயா சட்டி ஐயா 4 மாதம் கிளி போட்டு 4 மாதம். இப்போ உங்களுக்கு படுக்கிற நைட்ல படுக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் ஐயா. இது பாயில கொடுக்குறேன், இது தலைமணிக்கு மேலே காலை வச்சு தான் ஒரே பாலில் படுக்கிறேன். மரம் திரும்பி படுக்க கூட தலைமணி இங்கே தூக்கி போட்டு மரம் இப்படி படுக்கும். ஐயோ இப்போ 4 மாதம் ஐயா கண்ணு நிறுத்திக்கிட்டு. 4 மாசமா கண்ணுக்கு நிறுத்திக்கிட்டு கண்ணு திரை இல்லை. இப்போ ஐயா குடிக்கணும். அந்த நீங்கள் வர இருந்தோட குடிச்சி சோப்பு போட்டு எல்லாம் கழுவி இங்கே இப்படி தண்ணி ஓட்டுங்க. தண்ணி ஓட்டுங்க. 2 பேரும் சோப்பு போட்டு கழுவுறது நான்
இப்ப அடுத்த கிளினிக் எப்ப போகணும்? இதையா நாம ஐயா புதன்கிழமை அடுத்த கிளினிக்கு புதன்கிழமை போகணும். 3ஆம் மாதம் புதன்கிழமை. 3ஆம் மாதம் புதன்கிழமை போகணும். புதன்கிழமை சொன்னா அன்றைக்கு 2ஆம் தேதியா? 2 சொன்னா அன்றைக்கு சனிக்கிழமை 10ஆம் தேதி வரைக்கும். 10 5 10 ரைட்டா? 9. அப்ப உங்களுக்கு அந்த குடிசையெல்லாம் நீங்க சரியா எடுக்கிறீங்களா? தார குடிசையெல்லாம் இப்ப 2 கிழமையா தாராங்க. 2 கிழமை குடிசை தரலையா? மருந்தும் கட்ட இல்லையா? குடிசையும் தரல. அப்ப இருந்த குடிசையும் முடிஞ்சு ஒன்றும் இல்லை. அப்படி என்ன இப்ப நோவு பாடுகள் எல்லாம் காயங்கள் வலியா நோவா இருக்குன்னு உடைஞ்சேன். அப்படி உடைஞ்சேன். அவன் அடிச்சு ஓடித்தான். அப்படி என்ன அப்ப இந்த விபத்துகள் நடக்கும் போதுல உங்களுடைய அண்ணன்டைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? ஓ நீங்க ஒரு தொழில் ஒன்று செய்யத்தானே. தொழில் என்ன செஞ்சீங்க நீங்க? நான் ஐயா நம்ம தம்பி மாதிரி இங்க ஒரு ஊர் இருக்காங்க தம்பிகள் மக்கள் அவங்களுடைய நான் அந்த காட்டுல ஆடு பார்க்க போறேன். ஆடு பார்க்க போறோம். நீங்க காட்டுல ஆடு பார்க்க போறோம். காட்டுல அதை விடத்துல எங்க போறீங்க? இந்த கித்தூள் போறது. ஆமா கித்தூள் இங்க இருந்து கிட்டத்தட்ட மாவடியோட போய் இந்த அங்க படிக்கிற ஆடெல்லாம் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வருமா? 20 கூட வரும். 30 கிட்ட 30 கிட்ட வரும். அந்த கரடியனால முதைக்கு வெட்டி போவாங்க. ஆயிரத்தி அப்படியால போய் அதுல போய் கரடியனாத்தால போகணுமே. தம்பிக்கு போய் பின்னாரு அப்படி போய் அப்படி இதெல்லாம் போகணுமே. சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு பேர் வாங்க. 3 நேரம் சாப்பாடும் ஒரு 30 பேர் வாங்குற 30 மாசம் அப்படி நின்ற புள்ளா வந்து வேலைங்கன்னு சொன்னா 3 நேரம் சாப்பாடு 30 காசு தருவாரு. எத்தனை ஆடு பாக்குற நீங்க? அங்கேயே ஆடு வந்து நான் 70 ஆடு பார்க்குறேன். 70 ஆடு பாக்குற நீங்க? நீ மாடுங்க எங்கடா எருவ மாடு நீ அதிடம் நீ இந்த டைம்ல நீ ஒரு கொண்டு கண்டடைக்க அப்படி இந்த பண்ணையில கொண்டு கட்டணும். ஆடை மாட்டேன் இந்த பண்ணையில கட்டுவோம். மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சாருண்டா நீங்க சொன்னா 30,000ம் 3 நேரம் சாப்பாடும் அவர் தருவாரு. இப்ப அந்த வருமானம் இல்ல, ஒன்றும் இல்ல. இப்ப நீங்க என்ன செய்யற? நீங்க இப்ப சாப்பாட்டுக்கு சாப்பிட தானே வேணும். 3 பேர் இருக்கீங்களே, புள்ள ஒரு படிக்கிற பிள்ளைய வச்சு கொண்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி ஓயல் எடுக்கிற பிள்ளைய ஒரு நாளைக்கு 200 ரூபா வேணும். கிளாஸுக்கு வேணும். என்ன அதுக்கு என்ன செய்யற? நீங்க 200 ரூபாய்க்கு கடன் வாங்கிருந்தீங்க. கடன் வாங்கிட்டீங்க? எவ்வளவு வாங்கிட்டீங்க? 15,000 காசு வாங்கிட்டீங்க. எப்படி கொடுப்பீங்க நீங்க? காசு ஓகே வாங்கிருக்கீங்க. அவர் மீன் தந்துட்டாரு. இப்ப நாங்க கொடுக்கத்தானே வேணும். அதை எப்படி எப்படி இப்படி உங்களோட கஷ்டத்து மத்தியில ஒரு கஷ்டம் போயிட்டு தானே யார் அந்த பண்ண புடினா அந்த அந்த ஆடு இது பண்ணு சொன்னீங்க. அவர் தந்திருக்காரு. வந்து இறங்கி வந்து பார்த்து வரா, உங்களை வீட்டை வந்து பார்த்து வரா. அப்புறம் வந்து ஐயா அவருக்கு 2000 தந்தாரு. அப்பா வந்து வீட்டை வந்து வந்து பார்த்து 2000 காசு தரும் உங்களுக்கு. 3000 தந்தாரு. அப்ப இருந்த அடிக்கடி இருந்தா வந்து பார்த்துட்டு போறாரு அவங்க அப்பா. என்ன 2 மாதம் ஆள் வரல. 2 மாசம் ஆள் வரல. போன் பண்ணி அப்படி விசாரிக்கிறவரா கேட்கிறவரா? நம்ம போன் வந்து கிடக்குதான். யாரு படையா இருக்கா வேலை தங்கச்சி போன் இருக்காண்டீங்க. நான் இப்ப அதுதான் எடுத்து காய்ச்சி அந்த எல்லாம் எடுத்து காய்க்கிறவரா என்ன விசாரிக்கிறவரா? விசாரிக்கல வேற வேண்டியாங்க அங்கால வேலை விசாரிக்கல. அப்ப நீங்க 15,000 மட்டும் அவரு கடன் கொடுத்து கொடுக்கணும். என்ன அப்படி என்ன? இப்ப நீங்க புதன்கிழமைக்கு கிளினிக் போகணும். அப்படி என்ன? இப்ப நீங்க காலை போய் சுகப்படுத்திட்டீங்க. இப்ப இந்த 2 மாதத்துக்குள்ள இந்த கால் பிரச்சனை முடிஞ்சுதுண்டா. இப்ப இங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு தொழில் கொண்டு வேணும். திரும்ப போய் அவர்கிட்ட பண்ணையில வைக்க போறீங்களா? என்ன உங்களுக்கு இந்த தூரமே உங்களுக்கு திரும்ப வயதும் போயிட்டுது. நீ அதையும் ஏற்கனவே இதா போன கால் இடத்தால கேள்விப்பட்டேன் நான். இப்போ ரெண்டாவது இதான போன உடைஞ்ச காலை திரும்ப நம்ம பாரம் கொடுத்து பேலன்ஸ் பண்ணி இது பண்ணக்குள்ள ஊண்டி நம்மளோட கிளத்துக்கு பண்ணாக்குள்ள திரும்பவும் வயசும் போயிட்டு இருந்தானே. அப்படி கட்டங்களையும் நீங்கள் வாங்கப்படும். திரும்பவும் இருந்தா திரும்பவும் கஷ்டம். அது இதே பிரச்சனை திரும்பவும் சுகமானோடனே வரும். அப்ப இது வந்து இனி கவனமான முறையில நம்ம அந்த இந்த காலுக்கு இந்த ஒரு
என்ன சொல்றேன்டா ஓய்வு கொடுக்கணும், முடிஞ்ச அளவோட ஓய்வு கொடுக்கணும். நம்மளோட விருப்பத்துக்கு ஆரம்பத்துல இருந்த மாதிரி ஓடிக்கிடி அப்படி இப்படி எல்லாம் செய்யல. ஆடு மேய்க்கிறேன்னு மாடு மேய்க்கிற சும்மா சாதாரண வேலை இருந்து கொண்டு மேய்க்கல. மிகலையா ஆடு மாடெல்லாம் காட்டு ஓடுறையோ அதுக்கு பின்னாடி தெரியும் விடணும். இதை ஏன் நம்ம பிடிச்சி எலிவழியை பார்த்து ஒரு யானை வேலை வந்து செய்யறது தான் உதவி செய்யும். சொப்டா சின்ன ஒரு வேலை ஒன்று செய்ய உதவி. என்ன உதவி நீங்க எதிர்பார்க்க? உங்களுக்கு என்ன செய்யலும்? இந்த என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யலும்? உங்களுக்கு படிக்கிற பிள்ளையும் ஒரு வச்சிருக்கிறீங்க, இந்த வருஷம் ஓயில் எடுக்குது, அந்த பிள்ளை பாஸ் பண்ணி ஏழுக்கு போகணும், அப்புறம் வந்து டவுனுக்கு போகணும். இப்போ 200 ரூபா அங்கே டவுனுக்கு போனா சரியான செலவாகும். அப்படி ஒரு நிலப்பாடுகள் இருக்கு. அப்ப நீங்க அந்த பிள்ளைய கவனியும் வேணும். கிட்டத்தட்ட இன்னொரு 2 வருஷத்துக்கு அந்த பிள்ளைய படிப்பு விஷயம் நீங்க பார்க்கத்தான் வேணும். அப்ப அதெல்லாம் கவர் பண்ணணும். உங்களுடைய வாழ்வாரத்தையும் பார்க்கணும், சாப்பாடையும் பார்க்கணும். அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? இந்த 6 மாதத்துக்கு போற உங்களோட திட்டம் என்ன என்ன செய்யற? உங்களோட என்ன திட்டம்? உங்களோட என்ன தொழில் செய்ய போறீங்க? எப்படி தொழில் செய்ய போறீங்க? சரியான ஒரு நிலப்பாடு. அம்மா என்ன மாதிரி அம்மா? அப்ப ஐயாவுக்கு சரியான ஒரு குழப்பத்திலையும் இருக்காரு. அவரை வருத்தத்தை பாக்குறா, இன்னொரு தொழிலை பாக்குறா என்ற நிலப்பாடுல ஐயா இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் இல்லாத பருவத்துல இருக்கிறாரு. அதனால இப்ப ஐயா கொஞ்சம் கண்டிஷனா இருக்கிறாரு. அப்ப அம்மா சொல்லுங்க, அம்மாவோட நிலப்பாடு என்ன? அவர் சுயதொழில் செய்யணும்டா இப்படியான செய்ய போறீங்க? உங்களால 7 மணி நேரம் செய்யணும். 7 மணி கொஞ்சம் நல்லா போனது பிறகு அவங்களோட ஊர்ல கிட்டதான் நெல்லுக்காட்டுல அங்க போய் அவரு சும்மா தோட்டத்தை பார்த்துட்டு சும்மா இருக்கியா நல்லா போனது பிறகு வந்து சொன்னவர் அப்படித்தான் சொல்லி போட்டு போனவங்க. ஊர்ல தோட்டம் இருக்குதோ? நெல்லிக்காட்டுக்குள்ள அது என்ன தோட்டம்? என்ன தோட்டம்? அங்க ஏனம் மரக்கடி போடுற வெண்டி கத்திரி கொச்சி கொச்சிக்கெல்லாம் போடுறீங்க? போடுறோம். இப்போ போடுறையா கூட அவங்க தென்னம்புள்ள மாங்கண்டு பிளாக்கண்டு எல்லாம் வச்சுக்காங்க. அடைக்கிட்டு விடவும் அதை அடைச்சிருக்காங்க. அது காணி சொந்த காணியா கூடவா? அது தம்பி, அவர்கிட்ட தம்பி இவர தம்பி அதுக்குள்ள செஞ்சு எடுக்கட்டான்னு சொன்னவர். கேட்டான் அதையே நடந்து குண்டு கொத்தனே சீனியா சொல்லி தண்ணி அடிக்கிறது ஒரு புள்ளியா கைத்தப்படுத்தவர்கள் எல்லாம் இருக்கான்னு சொல்லி போட்டு போனவங்க. அது என்ன ஆக்குற நம்ம சொந்தப்படியாக. அதான் நீங்க சொந்த மண்டி. நீங்க இப்ப என்ன வாழ்வா என்னத்தை செய்ய என்ன தொழில் செய்ய போறீங்க? நீங்க என்ன உத்தேசம் உங்களுக்கு? சொந்தமா தொழில் அதான் சொந்தமா தொழில் என்ன செய்ய போறீங்க? உங்களால இப்ப என்ன செய்ய இயலும்? படம் ஒரு 5 மாதத்துக்கு போறோம், 3 மாதத்துக்கு போறோம்னாலும் நாங்க இப்ப கலைக்கிறோம். இப்போ உங்களோட உறவுகள் பார்த்து கொண்டு இருக்குது. ஏதாவது உறவுகள் அண்ணன் என்ன உதவி செய்வோம் அண்ணன் வந்தாங்கன்னு சொன்னா அதுக்குரிய மாதிரி நீங்க ஆயத்தமா இருக்க வேணும். அப்ப உங்களோட இதுகள் என்ன? உங்களோட திட்டம் என்ன? என்ன செய்ய போறீங்க? என்ன திட்டம்? அதாவது என்ன வாழ்வாதாரம் என்ன செய்ய? அம்மா சொல்லுங்க. அம்மாவோட அம்மா என்ன செய்யற உத்தேசம்? இன்றைக்கு சாப்பிட வேணும். அந்த பிள்ளையையும் ஓயில் பாஸ் பண்ண ஏல் படிப்பிக்க வேணும். அதுக்கும் சரியான செலவாகும். நினைக்கிற மாதிரி இல்ல, சரியா செலவாகும். அப்ப அதுகளையும் பார்க்க போகணும். உங்களோட வாழ் சாப்பாடையும் பார்க்க வேணும். அதுக்குரிய திட்டம் என்ன வச்சு இருக்கிறீங்க நீங்க? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட நிலப்பாடு என்ன? நான் என்ன சொல்றேன், என்ன செய்யலாண்டு சைக்கிளோட கூடாது. வேற என்ன சங்கத்துக்கு சைக்கிள்ல போகலாம், தொழில் செய்யலாண்ட உள்ளோன்னா என்ன செய்யலாம். கடைப்பிடி போடலாமா? என்னட்டு கடையை போட போறீங்க? கடை செஞ்சதுக்கு இதுக்கு முதல்ல அனுபவம் இருக்கா உங்களுக்கு? கடை செஞ்ச அனுபவங்கள் எதுவும் இருக்கா? அனுபவங்கள் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி இந்த இதுகளை தான் பார்த்துருக்கீங்க. அந்த ஆடு பார்க்கறதும், தோட்டங்களை இருந்தா செய்யறதும், மழை காலத்துல செய்யறதும், மற்றது கோடி மாடுற வயல் பாக்குறது. அப்படியே இந்த சீசனுக்கு ஏற்ற வார இதுகளை செஞ்சு கொண்டு உங்களோட சாப்பாடு இதுகள் போய் கொண்டு இருந்தது. இப்ப அந்த அளவுக்கு ஓடி ஆடி திரிஞ்சு இது பண்ணி திரியலாது. அதுக்கு காலைக்கு திரும்பவும் நம்ம இது பண்ணி விட்டோம்னா அது திரும்பவும் அதால இந்த பிரச்சனை கொண்டு வரும். பலரும் செஞ்சிருக்கு. மேசம் விலை போயிருக்கு. மேசம் விலை போனேன், புல்லாம் வைக்கணுன்ட்டு புல்லாவட்ட போனேன். பலரும் செஞ்சிருக்கு. மர கடைசியில் இப்போ ஆடு வாக்க போனேன். எல்லா வேலையும் செஞ்சு வாழ்வாராங்க கொண்டு போயிருக்கு. இனி வேற காலம் என்ன செய்ய போறீங்கடா? இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன வேற 2 மாதத்துக்கு பிறகு 3 மாதத்துக்கு பிறகு அந்த சுகப்படுத்தி எடுக்கணும்னா நம்மள சாப்பிடத்தானே வேணும். அந்த பிள்ளையை படிப்பிக்க வேணும். இதுக்குரிய வாழ்வாதாரம் என்ன? இப்ப எத்தனை நாளைக்கு நம்ம மட்டாக்கிட்ட போய் நிக்கிறேன்? இப்போ புள்ள பாடுகளுக்கு அட்டையும் போய் தொடர்ந்து நிக்கல. அது சரி வராது, நம்மளுக்கு ஒத்து வராது. ஒரு நேரம் செய்வாங்க. அது பிறகு அது அவ்வளவு நல்ல ஆரோக்கியமா இருக்காது.
நம்ம ஐயா இப்ப நம்ம சொந்தமா செய்யற மாதிரி படி அதான் நீங்க சொந்த என்ன செய்யற ஐடியா உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க ஒரு உதவி கேட்கணுமெண்டா இப்ப என்ன உதவி கேட்க போறீங்க நான் ஒரு வாழ்வாதாரம் சாப்பிட வேணும் பிள்ளைகளை படிப்பிக்க வேணும்னு சொன்னா கட்டாயத்துல படம் இருக்கிறீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க இல்லாட்டி வளவு அடைச்சி கிடைச்சேன்னு இரவு போடுவோம் வளவு அடைச்சிட்டு பயிர் போட என்றாவது பயிர் போட போறீங்களா என்ன என்ன பயிர் போட போறீங்க நீங்க இன்னும் நாட்டுவானே அது என்ன நீங்க என்ன ஏற்கனவே பயிர் போட்டாலும் முன்னுக்கு என்னென்ன அந்த என்னென்ன போட்டிருக்கீங்க மயிர் போட்டிருக்கீங்களா வேர்ன போட்டுறீங்க மயிர் சோளம் போட்டிருக்கீங்க வேர்ன போடுறீங்க பயத்தை போட்டிருக்கீங்க எல்லாம் நாட்டு பூசணி அந்த ஆசனிப்பில் பூசணிக்காய் போட்டிருக்கீங்க வேற சொல்ல வேற எல்லாம் செய்யலாம் அது நீங்க அந்த பயிர் போட்டு இதுல எவ்வளவு நம்ம செஞ்சோம் அது எனக்கு அனுபவம் ஐயா இது ஒரு 5 வருஷம் அந்த பயிர்களை பராமரிச்சு அதுக்கெல்லாம் செஞ்சிருக்கிறீங்களே என்ன அப்படி என்ன அப்ப உங்களுக்கு அந்த பயிர் திட்டங்கள் அப்படியான இதுகளை நம்ம உறவுகளோட கதைச்சி ஒரு நேரகட்டத்துல அவங்க பாக்குற உறவுகள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அவங்க பயிர் தானே இருக்கிறாங்க அதுக்குரிய வசதிகள் ஏற்பாடுகள் செய்து கொடுங்கண்டா நீங்க அதை செய்யக்கூடிய ஏற்பாடுகள் இருப்பான் செய்வாரா செய்து அந்த இப்ப சைக்கிள் ஓடலான்டா நீங்க என்ன கேட்டு இப்ப சைக்கிள் ஓடி என்ன செய்யலான்டா சொல்லுங்க அப்படின்னா அது கண்டு ஓடலாம் என்னையா இல்ல நீங்க தான் அதை முடிவு பண்ணணும் சைக்கிள் ஓடுறதா எனக்கு ஏழாதுன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும் நாங்க வெளியே இருந்து பாக்குறாங்களுக்கு இது பண்ணல வருத்தம் உங்களுக்கு தானே எங்களுக்கு இல்லையா வருத்தம் அப்ப நீங்க தான் இவ்வளவு கஷ்டப்படுத்தலுமா இப்படியான்றது இந்த வழியெல்லாம் உங்களுக்கு தான் உணர முடியும் எங்களுக்கு தெரியாது ஐயா இது இந்த டிஎன்ஏ ஒரு 5-6 மாதம் போகும் இல்ல 2 மாசம் 3 மாசம் வெப்பமே அப்ப நீங்க எப்படியும் சாப்பிடத்தானே வேணும் வருத்தம் இருந்தாலும் இல்லாட்டியும் அதுக்குரிய ஏற்பாடுகளை சாப்பிடத்தானே வேணும் டைமுக்கு டைம் நம்ம சாப்பிடத்தானே வேணும் அதுக்குரிய திட்டங்கள் நம்ம பார்க்கத்தானே வேணும் எப்படி நம்ம சாப்பிடுறோம் இப்ப மட்ட சிறுத்து போய் நிக்கலாது பிள்ளைகள்கிட்ட நம்ம நெடுகளும் போய் நிக்கலாது அதுகளும் பாவமே இப்ப இந்த பயிர்களுக்குரிய ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் நீங்க இருக்கிறீங்க ஏற்கனவே 5 வருஷம் செஞ்சிருக்கிறேன் தம்பி அந்த அனுபவம் ஒன்று இருக்குது நான் அதை பார்த்து செய்ய போறேன் பாடம் இருக்கிறீங்க இந்த கோச் மோட்டர் வேணும் மோட்டர் வேணும் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் வளவில் கிளியர் பண்ணணும் நீங்க நேரத்தை சொல்லி தான் நேரத்தில் வந்துருப்போம் அந்த இடத்தையும் ஒருக்கா பார்த்துருப்போம் நாங்கள் அது இங்க இருந்து எவ்வளவு தூரமா போகணும் அவ்வளவு தூரம் கிட்டத்தான் கிட்டா இப்போ இங்க இருந்து நம்ம யோசிக்கிற கடுமையா நேரத்துல நல்லா இருந்திருக்கு எத்தனை ஏக்கர் சொன்னீங்க அது வந்து ஒரே ஏக்கர் அவங்களோட உங்களோட இது இல்லை இன்னொரு ஆள் 2 அப்படி என்ன அப்ப அந்த 1 ஏக்கர் வந்து நீங்க இப்போ பயிர் செஞ்சு அதுக்கு உங்களுக்கு அவங்க சாடுறாங்க நீங்க செஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஏற்பாடுல அந்த உரிமையாளர் சாராரு உங்களுக்கு என்ன அம்மா வேற ஏதாவது கதைக்கணும்னு சொல்றீங்களா ரெண்டத்தை தாங்க வைக்கிறேன் எல்லாம் பட்டது எல்லாம் ஆவும் இல்லை எல்லாம் பயிட்டவும் பட்டு எல்லாம் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் கிடைக்கிறான் இப்போ என்ன கிடைக்குன்னு சாப்பாடு போடுறாங்க கஷ்டம் சாப்பாடு தானே பார்க்கணும் கூட படிக்குது ஐயா நான் பிடிச்சி இருந்தாலும் ஒரு 2-3 மாதம் போந்து போடுறேன் பிடிச்சிக்கலாம் இது ஒரு 3 மாதம் 2 மாதம் போகணும் அப்புறம் நான் எதுவும் பிடிச்சி கலப்பினத்துக்கு பிறகு இப்போ சொன்னால் என்னடான அது என்ன செய்யுங்க சித்திரைக்கெல்லாம் கலத்த இயலாது அப்படின்னு 2-3 மாதம் போகும் போன மாதம் ஐயா போன மாதம் 2 நாள் போகுமான்றார் ஐயா போனா தெரியும் நான் புதன்கிழமை கிளினிக் போனா அவர் ஏதாவது ஒரு முடிவுன்னு சொல்லுவார் என்ன விளக்கம் எடுப்பார் ஐயா படம் எடுப்பார் 5 எடுத்துக்கீங்க 6 தரம் ஒவ்வொரு இப்போ நீங்க போக அவங்க என்ன விளக்கம்னு பார்க்கத்தானே வேணுமே அடுத்தடுத்து இந்த கம்பியெல்லாம் கழட்டத்தானே வேணுமே பார்த்து கொண்டு இருக்காங்க அவங்களும் இதை ஒட்டாமல் கழட்ட மாட்டேங்க ஐயா அப்படி ஒட்டாமல் கழட்ட மாட்டாங்க என்ன நான் ஐயா 10ஆம் தேதி வருவாங்க 10ஆம் தேதி புதன்கிழமை அவர்த்த வரக்குள்ள அவர்த்தானே நிற்கிறீங்க நான் சில வேளையில் பார்க்குற உறவுகள்
அம்மா இப்படி இருக்கு இந்த பாடுகள் பார்க்க உறவுகள் ஐயாட நிலப்பாடுகள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயா கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காரு. உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஐயாவுக்கும் அம்மாவுக்கும், இந்த அம்மா படிக்கிற பிள்ளை ஒரு ஆள் இருக்குது. அம்மா இந்த வருஷம் ஓயில் எடுக்கிற அம்மா பிள்ளை கட்டிக்கார பிள்ளையாமன்றாங்க. அப்படியா? அப்படித்தானே? மார்க்ஸ்ல நல்லா எடுப்பாங்களா? எடுப்புங்க அந்த பிள்ளை. கணக்குல இருந்த ஒரு எத்தனை எடுத்தவ? அவக்கு தந்தா இவங்க படிக்கணும். நீங்க அதெல்லாம் பார்க்கலையா? அவங்களோட இதுகள் அப்ப சொல்ற இல்லையா? அவன் கணக்குல எவ்வளவு எடுத்து, நான் விஞ்ஞானத்துல எவ்வளவு எடுத்து, நான் தமிழ்ல எடுத்து, அவன் புள்ள சொல்ற இல்லையா அவங்கள்ட்ட வந்து? நீங்க கேட்கற இல்லையா? நீங்க படிக்கவும் இல்லை இல்ல, அவ சொல்ற இல்லையா அவங்கள்ட்ட வந்து இத்தனை எடுத்து, நான் இத்தனை எடுத்திருக்கேன், 100 எடுத்திருக்கேன், 90 எடுத்திருக்கேன் சொல்லி அப்படின்னு சொல்ற இல்லையா வந்து? நீங்க கேட்கறதும் இல்லையா? அம்மாப்பா படிக்கிறது இல்லை பூரா ஒரு பேரும் இல்ல. சும்மா ஒரு நீங்க சாப்பிட்டு கண்டாலும் கேட்கலையா? டெஸ்ட் பண்ணாக்குள்ள ஒரு ரிப்போர்ட் தந்துட்டாங்களா? மார்க்ஸ் என்னன்னு கேட்கலையா நீங்க? கேட்கணும். சரி பார்ப்போம். இதை பார்க்குற உறவுகள், இந்த உறவுகள் ஐயா நிலப்பாடுகள் இப்படி ஒரு நிலப்பாடு இருக்குது, அம்மா நிலப்பாடு இப்படி இருக்குது. மற்றது பிள்ளை ஒரு ஆள் ஓயல் படிக்கிறாங்க. அந்த பிள்ளை கட்டித்தனமாக பாஸ் பண்ண வேணும். பாஸ் பண்ணாலும் அந்த ஏஎல் படிக்க வேணும். இப்போ இந்த இருக்கிற இடத்துல இருந்து இப்போ டவுனுக்கு போகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு கிட்ட வரும். இப்போ டியூஷன் கிளாஸுகள், அதுக்குரிய ஃபீஸுகள் அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு சிற்பம். ஐயாட நிலப்பாடுகளும் இப்படியா இருக்குது. ஐயாட வாழ்வாதாரம் என்னென்னு சொன்னால், நான் ஒரு ஏக்கர் காணி இந்த எல்லாம் இருக்காரு, ஒரு ஆள் தர்றாராம் எனக்கு. அதில் தான் நான் செஞ்சு கொண்டு என்ன 5 வருஷம் அனுபவம் இருக்கான். அதில் நான் செய்ய போகிறேன். அதுக்குரிய ஏற்பாடுகளை கொஞ்சம் செய்தாங்கன்ற மாதிரி ஐயாட நிலப்பாடு இருக்குது. என்ன ஏதுன்றதை பார்க்குற உறவுகள் எங்களுக்கு இந்த உதவிகளை ஐயாவுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். உதவியாக இருக்கும். புள்ள வர லேட்டா என்னம்மா கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் இப்போ அது உறவுகள், எங்களோட உறவுகள் இந்த பார்க்குறாங்க, அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவுக்கு வருவேன். சரியா? இல்லாமல் இறைவன் ஆசீர்வதிக்கணும். அவருடைய வழிகாட்டத்தை உள்ளதாக எல்லாம் நடக்கும், நல்லபடியாக நடக்கும். யோசிக்காதீங்க. அது என்னன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கட்டாயம் வருவேண்ணா. சரிதான், என்னன்னு யோசிக்க வேணாம். மறக்க சரியம்மா பார்ப்போம். நம்மளோட எல்லா பாடலை என்னென்னு இருக்கா பார்ப்போமா? சரியா? நம்ம பார்க்குற மறக்காமங்கிற உறவுகள் முடிஞ்ச அளவில் கொஞ்சம் எவ்வளோ ஒரு வேகமான பாடலை செய்யணுமோ அன்பான ஒரு வேண்டுகோள், தலைமையான ஒரு வேண்டுகோள் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஐயாவுக்கு. ஐயா பாவம், ஐயாட பாடல் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. உதவிகளை செஞ்சு கொடுத்தா பெரிய உதவியாக இருக்கும். உறவுகளுக்கு அந்த அண்ணன் திரும்ப ஒரு வணக்கத்தை நான் சொல்லிக்கொள்கிறோம். நீங்கள் சொன்னால் நீங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ வேகமாக செய்யணுமோ செய்து கொள்ளுங்க. மற்றது எங்களுக்கு பழமையாக செய்கிறதையும் செய்து கொள்ளுங்க. அடுத்த வீட்டிலும் சந்திப்போம். நன்றி.